அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை அள்ளிக் கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு முக்கியமான திருத்தம் ஒன்று நடக்கப் போகின்றது. உன்னை சந்திக்கப் போகின்றவர்களுடைய அடையாளத்தை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வருகின்ற நபரை நீ விட்டு விடாதே. ஏனென்றால் அவரால் தான் திருப்பம் வரப்போகின்றது என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த திருப்பம் நல்ல திருப்பம். உன் வாழ்க்கையில் நீ அடைந்ததை சொல்வதற்கான ஒரு திருப்பம். அதனால்தான் அவரை விட்டு விடாதே என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். ஏனென்றால் இன்று இரவு என் குழந்தை மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்து, உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து சந்தோஷமான உறக்கத்தை எடுத்துக்கொள்ளப் போகின்றாய். ஒவ்வொரு நாளும் இதைத்தானே நீ என்னிடம் கேட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நானும் ஒவ்வொரு நாளும் உன் கஷ்டங்களும் காயங்களும் மறந்து போகும் என்றுதானே உன்னோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது கொடுத்த வலிகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அது தந்த வேதனைகளைத்தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அதனால் என் குழந்தை அவற்றையெல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு இன்று உறவு நன்றாக உறங்க வேண்டும். இந்த இரவை நமக்கு கொடுத்த தெய்வம் நாளைய விடியலில் நமக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உறங்க செல்ல வேண்டும். எப்படி ஏன் உன் பிள்ளை இன்றைய இரவை நீ நன்றாக கடந்து வந்து விட்டால் நாளை விடியலில் உனக்கு வாழ்க்கை முக்கியமான திருப்பத்தை தரப்போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய விருப்பத்தையும் உனக்கு கொடுக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாயா? காரணமில்லாமல் உன்னை சமாதானப்படுத்துவதற்காகவும் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காகவும் உன் தாயானவள் நான் இதை சொல்லவில்லை. நாளை என்ன நடக்குமோ அதைத்தான் முன்கூட்டியே சொல்கின்றேன். குறிப்பாக இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகிறார் என்று நான் உன்னோடு சொன்னேன் அல்லவா? என் தங்கமே, என் குழந்தை சில நேரங்களில் உன் முன்கோபத்தினால் உனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு கஷ்டத்தினாலோ உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரோ ஒருவர் என்று நினைத்து விரட்டி விடாதே. அல்லது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமலோ இருந்து விடாதே. என் தங்கமே, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், யார் அனுப்பிவிட்டாலும் இருக்கட்டும், யாரிடமும் என் பிள்ளையாகிய நீ, என் தங்கமே, என் அன்பு பிள்ளையாகிய நீ யார் வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுக்காமலோ இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கின்றேன். நான் முன்கூட்டியே சொல்லும்போது என் குழந்தை நீ நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர் நம் தாயானவள் சொன்ன அடையாளத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று, நிச்சயமாக நமக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. என் குழந்தையே, உன்னை பற்றி யோசிப்பதுதானே என்னுடைய முழு நேர வேலையாக இருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் அதுவே எனக்கு மாறிவிட்டது. என் குழந்தை, நீ என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை தரமாட்டேன் என்று உன் அம்மா நான் ஒரு நாளும் மறுத்தது கிடையாது என்பதனை பற்றி மட்டும்தான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என் குழந்தை நீ கேட்ட வரத்தை உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதனை பற்றி மட்டும்தான் நான் சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் என் குழந்தை அடைந்த பிறகு அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்றுவிடக்கூடாது அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கு என்று நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். சில கெட்ட விஷயங்களை நீ
தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எல்லாமே என்னுடைய செயலாகத்தான் இருக்கும் என் தங்கமே. அனைத்தும் என்னுடைய செயலாக இருக்கும்போது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இப்பொழுதெல்லாம் நீ அதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். எல்லாவற்றையும் கடந்து வர பழகிவிட்டாய். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதனை உடனே உணரத் தொடங்கிவிட்டாய். நம்முடைய வாழ்க்கை நாம் தான் ஆண்டாக வேண்டும். நம்முடைய கஷ்டங்களை வேறு யாரும் தூக்கி சுமக்க போவது கிடையாது. அதனால் அதனை நாம் நல்லபடியாக கடந்து வர வேண்டும். அப்படி என்றால் எல்லா விஷயங்களும் சரியாக செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழக வேண்டும் என்று நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என் தங்கமே. இந்த புரிதல் உனக்குள் வந்துவிட்டது என்றாலே நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள், உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் இனிமேல் இல்லாமல் போகப் போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகின்றது. இந்த அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அதனால்தான் உன் அம்மா உன்னை தேடி அடிக்கடி வருகின்றேன் என் குழந்தையே. நல்ல மாற்றத்தை கொடுப்பதும் நல்ல திருப்பத்தை கொடுப்பதும் உன்னை முன்னேற வைப்பதும் தானே என்னுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தை. என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் ஒருபோதும் தவறியது கிடையாது. எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய தவறான முடிவுகளை நீ எடுக்கவே கூடாது. வாழ்க்கையே வேண்டாம் என்று நாம் வாழக்கூடாது என் தங்கமே. வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒரு நாளும் நீ நினைக்க கூடாது. எல்லாவற்றையும் சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டும் என் குழந்தை. உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலை நீங்குவதற்குத்தான் நாளைய விடியலில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார். அவரினுடைய அடையாளத்தை நான் இப்போது சொல்கின்றேன், நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான். ஆனால் அவரோடு நீ அதிகமாக பேசியதும் கிடையாது. ஆனால் நாளை அவர் உன் அருகில் வரும்போது நீ உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை அவரிடம் கொட்டி தீர்க்க தொடங்குவாய். அவரை பார்த்த உடனே அவரிடம் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தியை உன்னால் உணர முடியும். அது மட்டுமல்லாமல் எல்லா விஷயத்தையும் அவர்களிடத்தில் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றும். இத்தகைய உணர்வு நாளை யாரை பார்த்தால் உனக்கு தோன்றுகின்றதோ, யார் உருவில் வந்தால் உனக்கு தோன்றுகின்றதோ அவர்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ஏனென்றால் நாளை அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே போதும். அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதுபோலத்தான் நாளை இவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற துணிவை கொடுக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உணர்வுகள் உனக்குள் கொடுக்கும். கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் நன்மைதான் சேரும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஊக்கத்தை உனக்குள் கொடுக்கும். இது எங்கிருந்தாலும் இந்த சக்தி வருகின்றது என்று தெரியாது. அத்தனை மனநிலையும் அப்படியே மாறிவிடும் என் தங்கமே.
அனைத்து மனநிலையும் மாற வேண்டும் என்று உன்னை சொல்ல வைக்கும். எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் அல்லவா? வேறு என்ன வேண்டும்? என் குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நாளை தெய்வத்தின் அன்பை பெற காத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, நல்ல விடியலை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. இன்று இரவு ஒருவேளை உனக்கு கனத்த இதயத்தோடு பல கஷ்டங்கள் தாண்டி கொண்டு உறங்க செல்வதாக கூட இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் உனக்கு வேண்டாம் என்றுதானே உன் அம்மா நான் சொல்கின்றேன். இந்த நிலை இப்படியே இருக்காது. நாளைய விடியலில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும். மாற்றங்கள் இது நோக்கி திருப்பங்களை எதிர்நோக்கி நீ நல்லபடியாக செல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. என் தங்கமே, எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். நான் சொல்லும்போது நடக்காது என்று ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களையும் தருவது நானாகவே இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகின்றாய்? இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கான எல்லாம் உன் கைகளில் வந்து கொடுப்பேன். நீ என்ன நினைத்தாலும் கனத்த இதயத்தோடு உறங்குவதால் உனக்கு உறக்கம் சரியாமல் இல்லாமல் போகும். நாளைய விடியலில் நீ மனத்தெளிவை பெறுவாய். மனத்தெளிவு இல்லாமல் போனாலும் கூட உனக்கான நபரை நான் அனுபவித்தே தீருவேன். என் தங்கமே, உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவித்தே தீர வேண்டும். அங்கு தடைப்பட்டு நிற்கும் அனைத்து கஷ்டங்களும் நாளை விடியலில் ஒன்றும் இல்லாமல் மாயமாக போகும் என்று மனதார நினைத்து கொண்டு இன்றைய இரவை நீ சரியாக கடந்து வா. நல்லபடியாக உறக்கத்தை எடுத்து கொண்டு வா. நாளைய விடியலில் மகிழ்ச்சியை உனக்காக நல்லதொரு ஆறுதலுக்கான ஒரு மனிதரை நீ காண்பாய். என் அன்பு குழந்தையே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு உதவுவதற்காக உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரி. உனக்காக நான் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.